பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 55வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 100 நாளுக்கு முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய சாட்சியை ஆண்டவர் நிறுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 100 days ஜெபம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் நம்புகிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு இந்த நாள் ஒரு படிக்கற்களாய் மாறுவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். எவ்வீரனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, இருதயத்துக்குள்ளே தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தான் துவங்கினார். அதே போல் நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியத்தில் விருப்பம், ஆசை, இந்த காரியத்தை கர்த்தர் தான் துவங்கினார். ஆனால் இடையில நிறைய பிரச்சனை, நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சொல்கிறாங்க, இல்லை முடிஞ்சிருச்சு, நீ துவங்கினது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கூட ஆண்டவர் எவ்வீரனுடைய கண்களுக்கு முன்பாக தொடங்கினதை கர்த்தர் முடிய பண்ணினார். நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கண்டிப்பாக நீங்கள் துவங்கின காரியம் தடுமாற்றமாக இருக்கலாம். தெரியாமல் துவங்கிட்டேனோ, நான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கக்கூடாதோ, இல்லை இந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கக்கூடாது, என்னென்னமோ யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், உங்களை கொண்டு தானே கர்த்தர் துவங்கினார். அதனால் நிச்சயமாய் கர்த்தர் அதில் முடிய பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய வெற்றியை பார்க்குறதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். செருபாபேலுடைய கைகள் அதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கைகளை அது செய்து முடிக்கும். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயாகிலும் உன் ராஜ்யபாரமாகிலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதத்திலேயே ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ராஜாவாக இருந்த மனுஷன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நம்ம ஊர் வழக்கத்தின்படி இந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, தன்னுடைய சொந்த பிள்ளையை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான். நீ என்ன நினச்சிட்ருக்கிற? நீ ஒரு தாவீதுன்ற ஒருத்தனை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிற. அந்த ஃப்ரெண்டு இருக்கிற வரைக்கும் உன் ராஜ்யபாரம் நிலைக்காது. அவனை என்கிட்ட கொண்டு வா, நான் இப்போவே அவனை கொன்றுவேன் அப்படின்னு சவுல் அப்படியே கொந்தளித்து பேசுகிறான். பயங்கர கோபத்தில் பேசுகிறான். இதை இந்த யோனத்தான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது சவுலுடைய வாழ்க்கையில் சவுல் என்ன நினச்சார் அப்படின்னு சொன்னால், என் லைஃப்பில் காரணம், நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம், என் பிள்ளையாகிய நீ இப்படி ஆகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா தாவீது தான் காரணம். அவன் தான் காரணம். அவனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவனால தான் என் குடும்பம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு இந்த மனுஷன் அந்த இடத்துல சொல்கிறான். நீங்கள் ரொம்ப ஞானம் வேணும். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நான் இப்படி இருக்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு என் கணவர் தான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம், என் டீச்சர் தான் காரணம், என் கூட வேலை பார்த்தவங்க தான் காரணம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், யாரையோ ஒருத்தரை என் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு இவங்க தான் காரணம்னு நம்ம பழி சாட்டுறோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு முழுக்க யாருமே காரணம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் காரணமாக முடியுன்றதை மறந்துடாதீங்க. நம்ம தான் காரணம். நம்ம தோல்வி அடைந்தாலும் நம்ம தான் காரணம், வெற்றி அடைந்தாலும் நம்ம தான் காரணம். இன்னொருத்தர் காரணமே இல்லை. நானும் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா அப்பா மேலே எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னை சின்ன வயசுலேயே நான் நிறைய வேலை செஞ்சதுனால இவங்க என்னை இப்படி வேலைக்கு அனுப்பிட்டாங்களே, அதனால தான் என்னால் படிக்க முடியல. நான் மட்டும் அன்றைக்கி வேலைக்கு போகாமல் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் பேசியிருப்பேன், இன்றைக்கி நல்லா இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணி, அப்படி மாதிரிலாம் யோசித்து ரொம்ப நாள் வருத்தத்தோடையே இருந்தேன். ஒரு நாள் ஒரு பேப்பரில் ஒரு +2 படிக்கிற ஒரு புள்ள அந்த 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 ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு டெஸ்ட் மணி எழுதியிருந்தாங்க. எப்படி இதை படித்தேன்னு கேட்கும்போது, நான் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்கள் வீட்டில் லைட்டு கூட போட முடியாது, அதனால் ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து தான் நான் படித்து இப்படி பாஸ் பண்ணேன்னு எழுதியிருந்த உடனே எனக்கே பேசின மாதிரி இருந்துச்சு. ஏண்டா, ஒரு பாப்பா என்னடான்னா அவளுக்கு விளக்கு கூட இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டை உட்காந்து படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், நீ என்னடான்னா
உங்கள் அம்மா அப்பாவை காரணம் காமிச்சிட்டு இருக்கிற அன்னையோட எங்கள் தாய் தகப்பரை பேசுகிறத நான் விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் இதே போல் நினச்சிட்டு இருக்கலாம், என் மனைவி மட்டும் எனக்கு நல்லா அமைஞ்சிருந்தா, என் கனவை மட்டும் நல்லா அமைஞ்சிருந்தா, எனக்கு அம்மா அப்பா நல்லா அமைஞ்சிருந்தா, என் பிள்ளைங்க நல்லா அமைஞ்சிருந்தா, என் மேனேஜர் நல்லா அமைஞ்சிருந்தா, என் டீச்சர் நல்லா அமைஞ்சிருந்தா, நான் படிச்சிருப்பேன், நான் சம்பாதிச்சிருப்பேன், நான் வேலை செஞ்சுருப்பேன். தயவு செய்து இதை விட்டுருங்க. ஒரு சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, வளரணும்னு ஆசைப்படுறவங்க சுற்றி யார் எப்படி இருந்தாலும் அவங்களால, மனைவி வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களால நல்லா வாழ முடியும். சூழ்நிலையெல்லாம் எனக்கு நல்லா வந்துச்சுன்னா நான் நல்லா வருவேன் அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. எதிர்ப்பாக இருக்கும்போது, தோல்வியாக இருக்கும்போது அதன் நடுவில் நிற்கிறவங்க தான் உரிமை எடுத்துக்கொள்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுற்றி எல்லாமே நல்லா இருந்தனால தான் ஊழியம் செஞ்சார் அவர்? இல்லை, அவருக்கு எல்லாமே சரியாக இருந்துச்சு. எத்தனையோ பேர் இன்றைக்கி சாதிச்சவங்க நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஆனால் அதன் நடுவிலையும் அவர்கள் வளர்ந்தார்கள், அதன் நடுவிலையும் சாதித்தார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு ஞானம் என்னென்னா, என் வாழ்க்கைக்கு இவங்க யாரும் அதிகாரி கிடையாது, நான் தான் அதிகாரி. நான் சரியாக இருந்துட்டேன்னா இவங்க அத்தனை பேருமே ஃபேக்காக இருந்தாலும், அத்தனை பேரும் எதிராக இருந்தாலும் இதை சமாளித்து நான் தான் முன்னேறணுன்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே ஆணித்தரமாக இருந்துச்சு. தயவு கூர்ந்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்துகிறீங்களா? உங்கள் அம்மாவை, அப்பாவை, உங்களை, சரீரத்தை, மனைவியை, கணவனை, தயவு செய்து இல்லை. அவங்க எப்படி வேணாலும் இருக்கணும், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கணும், ஆனால் நீங்கள் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் காரணம். அவங்க அப்படி இருந்ததுக்காக நீங்கள் இப்படி மாறாதீங்க. அவங்க இப்படி இருந்ததுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஏசப்பா உங்களோட தெளிவாக பேசுகிறாரு. அப்படி தான் மகனே இருக்கும், சுற்றி அப்படி தான் மகனே இருக்கும். நீ நினைக்கிறது மாதிரி அமையாது மகனே, ஆனால் அதன் நடுவிலையும் உன் வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அவங்க ஜெபக்குறிப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்களே, அந்த ஜெபக்குறிப்புக்கு பதிலை தாங்க. இந்த 100 நாளைக்குள்ள அற்புதங்கள் நடக்கணும்ப்பா. நன்றி ஐயா. திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. நாளைய தினத்தில் நமக்கு 2 ஆராதனை. ஃபஸ்ட் ஆராதனை 6 மணிக்கு, 2வது ஆராதனை 8:30 மணிக்கு. நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.